ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? லஞ்ச் பாக்ஸ் வந்து சாம்பாரும் முட்டை வறுவலும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, நானும் வந்து சாப்பிட்றதுக்காக எனக்காக தோசை ஊற்றினேன். இந்த தோசை தவா வந்து இண்டஸ் வேலையிலேருந்து வாங்கினது. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து நான் தோசை வந்து ஊற்றுறேன். இதுக்கு வந்து பெருசாக வந்து பழக்கணும்லாம் வந்து அவசியமே இல்லை. அவங்களே வந்து சீசனிங் பண்ணி கொடுத்தது தான். அதனால் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் அவங்க முன்னாடி தான் வந்து ஃபஸ்ட் டைம் தோசை ஊற்றுறேன். எப்படி வருதுன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சின்னதாக ஊற்றி பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லாவாக தான் இருந்துச்சு. லைட்டாக வந்து ஆயில் மட்டும் சுற்றி விட்டுருந்தேன். கீழே வந்து வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு நான் தேய்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்து நல்லாவே வந்துடுச்சு. எனக்கு வந்து என்னென்னு தெரியல, மசாலா தோசை சாப்பிடணும் போல் தோணிக்கிட்டே இருந்துச்சா. கொஞ்சம் நேரம் மழை வரவும் சில்லுன்னு இருந்துச்சு. சரி, நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, அது வந்து கொஞ்சம் வந்து கிரேவியாட்டும் இருக்கும், இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இதையே ஸ்டஃப் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு தோசையில் ஒரு பக்கமாக வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே திருப்பியும் மூடிட்டேன். மூடி நல்லா வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு திருப்பி போட்டு இன்னொரு ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுத்தால் பார்த்திங்கன்னா கீழே வந்து உதிர்ந்துடுச்சு அந்த ஸ்டஃபிங். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிரேவியாட்டும் இருக்கும்ல, நம்ம மசாலா தோசைக்கு ரெடி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கொட்டிடுச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு, என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. சரி, பரவாயில்ல, நமக்கு வந்து டேஸ்ட் தான் முக்கியம், எப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தி அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி மசாலா தோசைலாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிடும்ல. அப்படி தான் இன்றைக்கி. இது கூட இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? சாம்பார், அப்புறம் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டை வந்து பொரியல் மாதிரி பண்ணுவாங்களா, பொடி மாசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ப்ளைன் குருமா, அவ்வளோதான் தோசைக்கு. ஆனால் பசங்களுக்கு வந்து ப்ளைன் தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். எனக்கு மட்டும் நான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு மசாலா தோசை மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ். காலையில் வந்து மண்டேன்றதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இல்லை, சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எப்பவும் போல் ரெகுலராக ஆகிட்டேன். சாம்பார், கொஞ்சம் பருப்பு கூட வேகவே இல்லை, அந்தளவுக்கு சீக்கிரமாக எடுத்துட்டேன்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கு. இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். நீங்களாம் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.